ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ 12th மேக்ஸில் மார்ச் 2025 கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. மேக்ஸ் கொஸ்டின் இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 மார்க்கு 21 மார்க்கு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என், செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 2 டி ஆப்ஷன், தேர்ட் கொஸ்டினுக்கு டி ஆப்ஷன், ஃபோர்த்து கொஸ்டினுக்கு டி 2.5, ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கு 1,2 ஏ ஆப்ஷன், சிக்ஸ்த்து கொஸ்டின் ஏ ஆப்ஷன் 19, செவன்த் கொஸ்டின் பி ஆப்ஷன் y = x cube plus 2, எயித்து கொஸ்டின் பி ஆப்ஷன் 1,2, நைன்த் கொஸ்டின் 2xu டி ஆப்ஷன், 10th கொஸ்டின் இது வந்து மேர் அட்டெம்ப்ட். சரிங்களா, இந்த ஆன்சர் எழுதினாலையும் அதுக்கு ஆன்சர் மார்க் கொடுத்துருவாங்க, 1 மார்க். 11th கொஸ்டின் ஏ ஆன்சர், 12th question B answer 1 plus I, 13th question 0.25 D answer, 14th question C answer 5/2, 15th question 1,0 A answer, 16th question B answer 5/6, 17th question C answer 5a³ 6, 18th question 1/√2, 19th question pi A answer, 20th question B answer. சரிங்களா, 21 மார்க்கு. மேக்ஸிமம் ஒரு 16 1 மார்க் வந்து புக் பேக்ல இருந்து கேட்பாங்க. சரிங்களா, ஒரு 4 1 மார்க் மட்டும் புக் இன்சைட்ல இருந்து கேட்பாங்க. சரியா, சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, பார்ட் பி. பார்ட் பியில் 7 வினாக்களுக்கு விடையளிக்கணும். சரிங்களா, ஆன்சர் எனி 7 கொஸ்டின். ஆனால் கொஸ்டின் நம்பர் 30 மட்டும் என்னது கம்பல்சரி. சரிங்களா, 7 × 2 எவ்வளோ 14 மார்க். சரிங்களா, 2 மார்க் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். 21 பாருங்க, அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஏ இன்வெர்ஸ் கொடுத்துட்டு அட்ஜாயிண்ட் ஏ கேட்குறாங்க. அதுக்கு ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து 22 பாருங்க, z = x + y ரியல் பார்ட்டா 1/z என்னன்னு கேட்குறாங்க. z = x + y அப்ளை பண்ணிட்டு ரியல் பார்ட் மட்டும் எடுக்கணும், அதை எடுத்தீங்கன்னா ஆன்சர். இப்போ tan - -√3 மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஈஸி தான், 4th சாப்டர்லேருந்து இந்த கணக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது 24th பாருங்க, இப்போ சியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 5th சாப்டர். சரிங்களா, சரி, அடுத்தது 25 தொலைத்தொடுகோட்டின் சமன்பாட்டை காண்க அசிம்டோட் கேட்குறாங்க. இது என்னது 7th சாப்டர். சரிங்களா, செகண்ட் வால்யூமில் ஃபர்ஸ்ட் சாப்டர். 26 பாருங்க, வடி 1 சமப்படுத்தான சார்பு, அதாவது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 1. இது வந்து 8th சாப்டர். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் 27 பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டர். ஓகேங்களா, அதாவது 10th சாப்டர். ஓகேங்களா, அடுத்து 28th கொஸ்டின் ப்ராபபிலிட்டி 11th சாப்டர். அப்புறம் 29th கொஸ்டின் 3rd சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க, தியரி ஆஃப் ஈக்குவேஷன் சமன்பாட்டியல். 30th கொஸ்டின் இன்டகிரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது 9th சாப்டர். சரி, ஈஸி தான், இது டெஸ்ட் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஈஸி தான். சரிங்களா, ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. இந்த மாதிரி ப்ரூவ் தட்லாம் கேட்டாங்கன்னா கொஸ்டின் எழுதுனீங்கன்னாவே 1 மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் மீதி டீட்டெயில் ஆன்சருக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. 2 மார்க் தான். 5 மார்க் இருந்தால் கொஸ்டின் எழுதினாவே 2 மார்க் மேக்ஸிமம் கொடுத்துட்றாங்க ப்ரூவ் தட் சம்மக்கு. அடுத்தது பார்ட் 3. பார்ட் 3 என்ன 73 21, அதாவது 3 மார்க் கொஸ்டின். ஆனால் கொஸ்டின் நம்பர் 40 மட்டும் கம்பல்சரி எழுதியே ஆகணும். சரிங்களா, ரிமைனிங் இருக்கிறதுல 6 எழுதினா போதும். அடுத்தது 31 இருக்குது பார்த்தீங்களா, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், ஃபர்ஸ்ட் சாப்டர். சரி, 32 பாருங்க, என்னது செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். 33 3rd சாப்டர். 34 4th சாப்டர், இது ஈஸி தான். அடுத்தது 35 இது வந்து 6th சாப்டர் வெக்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது 36 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 37 9th சாப்டர் இன்டகிரேஷன். அடுத்தது 38 11th சாப்டர் ப்ராபபிலிட்டி, அதுலேருந்து கேட்டிருக்காங்க. 39th சாப்டர் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், அதுலேருந்து டெய்லர் சீரிஸ் சம்ஸ் கேட்டிருக்காங்க, டெய்லர் சீரிஸ். 40th கொஸ்டின் வந்து 12th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஈஸி சம் தான். இருக்கும் எதாவது கம்பல்சரியாக அப்படி அட்டன் பண்ணி ஆகணும் 40th கொஸ்டின். இது 41 பாருங்க, இது பார்த்தீங்கன்னா பார்ட் 4 75 35. சரிங்களா, எல்லா கொஸ்டினும் எழுதணும். சரிங்களா, 2ல் 1 எழுதணும், அதுதான் நடுவில் அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, நேரிய சமன்பாடு தொகுப்பின் கிராமரின் விதியை பயன்படுத்தி தீர்க்க. சரிங்களா, கிராமர்ஸ் ரூல் அதை யூஸ் பண்ணி x1 x2 x3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர். அப்படி இல்லைன்னா என்ன கணக்கு கேட்குறாங்க, ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் அண்ட் நார்மல் கேட்குறாங்க. எதுக்கு x = 7 cos t y = 2 sin t.
ஈஸி தான். y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1 இதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். y மைனஸ் y1 ஈக்குவல் டு மைனஸ் 1 பை m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1 அது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். சரிங்களா? ரெண்டு சம் வந்து ஏதாவது கேட்குறாங்க. 42 பாருங்க என்ன கேட்குறாங்க, ஈஸி கணக்கு தான். செகண்ட் சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண்கள் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 42ல பி பாருங்க, இது என்னது, ரேஞ்ச் ஏரியா ஆஃப் ரீஜன் போன்ற பெரிய பேரபோலா லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இன்டகிரேஷன் சாப்டர்ல இருந்து. இன்டகிரேஷன்னா 9th சாப்டர் தான் என்னது இன்டகிரேஷன். சரிங்களா? ஈஸி கணக்கு தான், ரெண்டுமே ஈஸி தான். செகண்ட் இதை அட்டன் பண்ணுறது கரெக்டு. சரிங்களா? அதுக்கு ஈஸி மார்க் வந்துடும், டக்குன்னு வந்துடும் மார்க். இதுவும் ஈஸி தான், நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். 43 பாருங்க, இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், தேர்ட் சாப்டர். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 10th சாப்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது. சரிங்களா? ரெண்டுமே ஈஸி தான். அடுத்தது 44 பாருங்க, 5th சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் சம் இருக்கு, அதுதான். 44ல பி வந்து காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா அது கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டுத்துல எது சார் ஈஸி அப்படின்னா காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா தான் ஈஸி. இது அட்டன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈஸி, 5 மார்க் ஈஸியாக எடுத்துலாம். ஒரு படம் போட்டு இது நடத்தலாம். இது வந்து 5 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். எந்த சாப்டர் இது, 6th சாப்டர். சரிங்களா? இது 45 பாருங்க, 45ல ஏ என்ன கொடுத்துருக்கான், டூரிங் வார் 1 ship 9 was sunk. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி 11th சாப்டர். நெக்ஸ்ட்டு குவியங்கள்னு கொடுத்துருக்கான், அதாவது ஃபோக்கை ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கான். இது வந்து என்னது 5th சாப்டர். சரிங்களா? இதுவும் ஈஸி தான், இதுவும் ஈஸி தான். ஈஸி தான்னா நல்லா படிச்சிருந்தா தான் ஈஸி. சரிங்களா? நல்லா தரவு பண்ணணும். சரி, 46 பாயிண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 2 வெக்டர் இந்த சம் யூஸ் பண்ணுறது. சரியா? பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 2 வெக்டர் கொடுத்துருக்காங்க. சரியா? இது ஏ வெக்டர் எடுக்கணும், இது யூ வெக்டர், இது பி வெக்டர். அதை வச்சு சம் போட்டிங்கன்னா வந்துடும் ஆன்சர். சரிங்களா? இல்லைன்னா இந்த சம் பொருளின் இருப்பின் எண்ணிக்கையின் விகிதமானது அமைந்துள்ளது. இந்த சம் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று. இது வந்து என்னது, 10th சாப்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ரெண்டுமே ஈஸி தான். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சம் கொஞ்சம் நல்லா ஈஸி. சரிங்களா? இதுவும் நல்லா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இதுவும் ஈஸி தான். ஏன்னா இது பாப்புலேஷன் பிகமியா ட்ரிபிள்னு கொடுத்துட்டோம். இதை பாப்புலேஷன் பிகம் ட்ரிபிள், எப்போ ட்ரிபிள் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. ஈஸி தான், அதுவும் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. +2 பொறுத்த வரைக்கும் கணக்கு எல்லாமே ஈஸி கணக்கு தான், ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. 47 பாருங்க, ஏ கணக்கு. ஆரம் ஏ சென்டிமீட்டர், உயரம் பி சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கல்ல. 4/9 மடங்கு என்பதை காட்டுக. அதாவது 4/9 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் கோன்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 7th சாப்டர். சரிங்களா? ஈஸி தான். மெய்மை அட்டவணை பயன்படுத்தி கேட்குறாங்க, அதாவது ட்ரூத் டேபிள். இது சரி ஈஸி, ட்ரூத் டேபிள் தான் ஈஸி, ஈஸியாக 5 மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? ட்ரூத் டேபிள் ரொம்ப ரொம்ப ஈஸி. 12th சாப்டர் வந்து இது கேட்டிருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ எல்லாமே மார்ச் 2025 எல்லா கொஸ்டினும் என்ன சாப்டர் என்னென்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. 1 மார்க்லாம் ஆன்சர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? படிங்க, ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, படித்து 12th 100 மார்க் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். சரிங்களா? ஏதாவது கொஸ்டின் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது ஸ்டூடெண்ட்ஸ் பாய்.